டப்பிங்லாம் சுமாராக தான் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே எனக்கு புரியவே இல்லை டப்பிங் மட்டும். மற்றபடி எல்லாம் ஓகே தான். எமோஷ்னலாக இருக்குது சிஸ்டர். ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்லுவேன்னா, ஹிந்திலே பாருங்கள், தமிழில் பார்க்காதீங்க. ஏன்னா தமிழில் பார்த்தீங்கன்னா விஜய் சூப்பரில் ஒரு படம் பார்த்தா அவன் எவ்வளோ கேவலமாக டப்பிங் பண்ணுவானோ அந்த மாதிரி டப்பிங் பண்ணி வச்சுருக்காங்க. இல்லை, நிறைய போர்ஷன் பார்க்கும்போது எனக்கு ஹிந்தி படத்துக்குள்ளே வந்த ஃபீல் தான் கிடச்சிது. என்னென்னா தமிழ் ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகிற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணலை. ஆர்த்தமான காதலை வந்து இந்த காலத்தில் யாரும் காதலிக்கிறது இல்லை அப்படின்றது தான். இந்த நம்ம தான் கடைசியாக இருப்போம் அப்படின்ற ஒரு ஜென்ரேஷனல் லவ்வுக்கான வித்தியாசத்தை காட்ட முயற்சி பண்ணியிருக்காங்க. வேறு அதுக்கான விஷயம் வந்து அது அவங்க சொல்கிறப்போ அது சொல்கிறதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு ஒரு விஷயம் நடக்கணும்ல, நம்மளுக்காக தெரியணும். அது நடக்கல. அவங்க சொல்லும் போதே நம்மளுக்கு அது ஃபீல் ஆகலை. ஸோ எமோஷனலாக எந்த இடத்துலையும் பெருசாக கனெக்ட் ஆகலை. ஓகே, நிறைய எஸ்கிமேன் தான் பார்த்து வரோம். நல்லா இருந்துச்சு. ஃபுல்லாகவே சூப்பராக போச்சு படம். ஃபுல்லாகவே செம ஒர்த்து. எக்ஸ்பெக்டேஷனே இல்லாமல் தான் அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் சூப்பராக இந்த வருஷம் அந்த தனுஷ் படத்தில் இது கொஞ்சம் நல்லா பெட்டராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் என்னன்னா டப்பிங்கில் கொஞ்சம் சரியாக போகாத மாதிரி இருக்குது. ஏன்னா டிசப்பாயின்மெண்ட் தான், எனக்கு பிடிக்கல. படம் நல்லா இருக்குது சிஸ்டர். இல்லை ஹிந்தி படம் மாதிரி தான் சிஸ்டர் இருக்குது. டப்பிங்லாம் சுமாராக தான் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே எனக்கு புரியவே இல்லை டப்பிங் மட்டும். மற்றபடி எல்லாம் ஓகே தான். எமோஷ்னலாக இருக்குது சிஸ்டர். லவ் தான் எமோஷ்னலாக இருக்குது. லவ் மட்டும்தான் கான்செப்டாக இருக்குது. எமோஷ்னலாக இருக்குது. ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு சிஸ்டர். எல்லாருமே வந்து பார்க்கலாம் படம். தனுஷ் சார் ஆக்டிங் சூப்பராக இருக்குது. பேரே இஸ்கு மே மே அப்படின்னு ஒரு படம் பார்த்துட்டு வந்தேன். முன்னாடி தனுஷ் படம். படம் பேரே வாயில் வரல. தனுஷுக்காக தான் வந்தேன். ஏதோ நல்லா பண்ணியிருக்காரு. காதல் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஏன்னா தனுஷுக்கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு காதல் எதிர்பார்க்கவே இல்லை. ஆல்ரெடி அவர் படம் பார்த்திங்கன்னா ஒன்று கமர்ஷியலாக இருக்கும், ஒரு ஜாலியாக இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். அதை மீறி ஒரு படி மேலே போய் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பீப்புளுக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு காதலை பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் இப்போ இருக்கிற காதல்கள் ஏமாற்றிட்டுலாம் இருக்காங்க. அவங்களாம் பார்த்தானா கண்டிப்பாக மனசு மாதிரி உண்மையாக லவ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணி காதல் பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா. இல்லை, நிறைய போர்ஷன் பார்க்கும்போது எனக்கு ஹிந்தி படத்துக்குள்ளே வந்த ஃபீல் தான் கிடச்சிது. என்னென்னா தமிழ் ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகிற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணலை. டயலாக் சிங்கிங்கும் சரி, அந்த கேரக்டரும் சரி, அந்த உண்மை கேரக்டர்னு சொல்லும்போது பிரகாஷ் ராஜ் கேரக்டர் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஏன்னா அவர் பார்க்கும்போது எங்கள் அப்பாடா தமிழ் ஹீரோடா, தமிழ் வில்லண்டா அப்படின்னு மாதிரி ரொம்ப சந்தோஷமாக அவரோட கேரக்டர் ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. தனுஷ் கூட போகும்போது தமிழ் ஹீரோ தாண்டா இவர், ஏன்டா இந்த மாதிரி ஹிந்தி படத்தில் நடிச்சான்ற கூட வெறுப்பு வந்துச்சு. இருந்தாலும் சில போர்ஷன் மாற்றிருக்கலான்னு தோணுச்சு. தமிழ் படத்துக்கு தமிழ் ஆடியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருக்கலான்னு தோணுச்சு. நல்லா இருக்குது. அது இல்லாமல் ஏஆர் ரஹ்மான் பிஜிஎம்லாம் பார்த்தீங்கன்னா சில இடத்துல எனக்கு தூக்கமே வராது எப்போவுமே. இருந்தாலும் பிஜிஎம் கேட்டு தூங்குற ஐயோ 130 ரூபா கொடுத்துட்டு அப்படின்னு முழிச்சு பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன். நான் என்ன சொல்லுவேன்னா, ஹிந்திலே பாருங்கள், தமிழில் பார்க்காதீங்க. ஏன்னா தமிழில் பார்த்தீங்கன்னா விஜய் சூப்பரில் ஒரு படம் பார்த்தா அவன் எவ்வளோ கேவலமாக டப்பிங் பண்ணுவானோ அந்த மாதிரி டப்பிங் பண்ணி வச்சுருக்காங்க. பாட்டு வரி கொண்டு சத்தியமாக விஜய் டிவிக்காக நல்லா பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கே ரொம்ப கேவலப்படுத்தி வச்சுருக்காங்க. மெயினாக அந்த படத்தில் எனக்கு பிடிச்சிருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா மேக்கிங்காக நல்லாயிருக்கு. ராஞ்சனாவோட ஒரு கேரக்டர் இங்கே உள்ளே வரும், அது தனுஷோட ஃப்ரெண்டாக. ஸோ அந்த இடம் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆச்சு. அது நல்லா இருந்தது. அதை தாண்டி பிரகாஷ் ராஜோட ஆக்டிங் ரொம்பவே நல்லா இருந்தது. அசுரன் படத்தில் தனுஷ் ஒரு இடத்துல வந்து நம்மளை ஒரு பையனுக்காக ஒரு விஷயம் பண்ணார். அதே மாதிரி இந்த இடத்துலையும் அதே விஷயத்தை திருப்பி ரெப்ளிகேட் பண்ணியிருப்பார் பிரகாஷ் ராஜ். ஸோ அதெல்லாம் நல்லா இருந்தது. பட் படமாக எனக்கு ஒரு மேஜிக் பண்ணும். ராஞ்சனா வந்து ஒரு விஷயம் பண்ணிச்சு. கிளைமேக்ஸ் ஒரு நெகட்டிவ் கிளைமேக்ஸாக இருந்தாலும் கூட அது பயங்கரமாக ரசிக்கப்பட்டுச்சு. ஒரு கவித்துவமாக இருந்தது. பட் எனக்கு அந்த மேஜிக் இதில் நடக்கல. ஓகே, ஆர்த்தமான காதலை வந்து இந்த காலத்தில் யாரும் காதலிக்கிறது இல்லை அப்படின்றது தான். இந்த நம்ம தான் கடைசியாக இருப்போம் அப்படின்ற ஒரு ஜென்ரேஷனல் லவ்வுக்கான வித்தியாசத்தை காட்ட முயற்சி பண்ணியிருக்காங்க. வேறு அதுக்கான விஷயம் வந்து அது அவங்க சொல்கிறப்போ அது சொல்கிறதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு ஒரு விஷயம் நடக்கணும்ல, நம்மளுக்காக தெரியணும். அது நடக்கல. அவங்க சொல்லும் போதே நம்மளுக்கு அது ஃபீல் ஆகலை. ஸோ எமோஷனலாக எந்த இடத்துலையும் பெருசாக கனெக்ட் ஆகலை. ரொம்பவே நல்லா இருந்தது. அதே தமிழில் பார்க்குறப்ப ரொம்ப பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான். லிரிக்ஸ் எல்லாம் ரொம்ப மோசமாக இருந்தது. என்ன ஆக்சுவலாக அது ஒரு கன்வே பண்ணணும்ல அந்த பாட்டு கேட்குறப்ப, அது எதுவுமே நடக்கல. ஏன்னா இஷ்டத்துக்கு ஏன்னா தானே இருந்தது. பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பராக இருந்தது. தனுஷ்க்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். மேபி இட்லி கடை வந்துட்டு நிறைய பேரால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. தனுஷ் அந்த ரோலில் ரொம்ப சட்டிலாக பண்ணியிருந்தாரு, குறிப்பாக அவங்க ஃபேன்ஸ்க்கெல்லாம். பட் அவங்க ஃபேன்ஸ் ஒரு விதமான ரோல் எதிர்பார்ப்பாங்க. அது ஃபுல்ஃபில்லிங்காக இருக்கும். மற்றபடி ஒரு ஹிந்தி ஃபேன்ஸ்க்கு இது கண்டிப்பாக அவங்களுக்கு ஃபுல்ஃபில்லிங்காக தான் இருக்கும். எனக்கு தமிழ் தான். அவருக்கு ஆக்சுவலி ஹிந்தியில் பண்ணுறதுலாம் நல்லா பண்ணி, தனுஷோட ஆக்டிங் வந்து நல்லா பண்ணுவார். அவர் எப்படிப்பட்ட நடிகர்ன்றதெல்லாம் ப்ரூவ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. பட் இந்த படம் வந்துட்டு ஆக்சுவலி தமிழுக்கான ஒரு மெனக்கெடுதல் பண்ணியிருக்கலாம். ராஞ்சன் அளவுக்கு வந்துட்டு கொஞ்சம் மெனக்கெடுதல் பண்ணியிருந்தால் மேபி இதுவுமே நல்ல படமாக இருந்திருக்கும். ஸோ எதில் நடிச்சிருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு தனுஷ் வந்து தமிழ் தான் பர்ஃபெக்ட். ஓகே, இல்லை கொடுத்த காசு வேஸ்ட்டுன்னு தான் சொல்லணும். அப்படி தான் வருத்தப்பட்டேன். ஏன்னா என்னடா செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே நல்லா இருந்தது. செகண்ட் ஹாஃப்காக கொடுத்த காசு ஒருத்து, ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக வேஸ்ட்டு. ரொம்ப நேரம் வலின்னு வலிச்சுன்னு போகிறாங்க. இந்த காதலை நம்ம எல்லா படத்துலையும் பார்த்துருப்போம். இந்த காதல் இப்படி நீ பண்ணியிருப்போம், அந்த காதல் அவன் அந்த படத்தில் அப்படி தான் பண்ணியிருப்போம். புதுசாக ஒன்றுமே காட்டல. காதலிக்காக எந்த எல்லைக்கு நான் போக வேண்டாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பெத்த அப்பா சொல்கிறான். ஒரு படித்து ஒரு நல்ல வேலைக்கு போக ஒரு விஷயத்தை சொல்கிறான், நான் பண்ண மாட்டான். எவ்வளோ ஒருத்தி வந்து ஏதோ ஒன்று வந்துன்னு
வந்து டேய் நீ இதை பண்ணாதா இது பண்ணு அப்படின்னு சொல்கிறா, ஏற்றி விட்டு போயிடுறா, உமாகரனையும் உசி போட்டு போய் அவள் என்னெல்லாம் பண்ணுறா அப்படிங்கும்போது லாஸ்ட்டில் உயிரே விட்றன்றது தான் ரொம்ப ஒரு இதாக இருந்துச்சு. அதெல்லாம் கிளைமேக்ஸ் ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு. சத்தியமாக சொல்கிறேங்க, என் நெஞ்சை நக்கிட்டாங்க அப்படி தான் சொல்லணும். அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்லா எஸ்டிமேட் தான் பார்த்து வரோம். நல்லா இருந்துச்சு, ஃபுல்லாகவே சூப்பராக போச்சு படம் ஃபுல்லாகவே. செம ஒர்த்து, எக்ஸ்பெக்டேஷனே இல்லாமல் தான் அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் சூப்பராக இந்த வருஷம் அந்த தனுஷ் படத்தில் இது கொஞ்சம் நல்லா பெட்டராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் சுமாராக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் படம் நல்லா இருந்துச்சு, கதை நல்லா இருந்துச்சு, ஸ்க்ரீன் ப்ளே நல்லா இருந்துச்சு, டேரக்ஷன் நல்லா இருந்துச்சு. மியூசிக்கும் சூப்பராக கனெக்ட் பண்ணிச்சு. இப்போ பீப்புளோட அதுதான் படத்தை ரொம்ப கனெக்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. நான் டெரர் எஸ்டிமேட் பார்த்துட்டு வரேன். நான் வந்து ஒரு தீவிர தனுஷ் ஃபேனு. அப்போ ரொம்ப சின்ன வயசுலேருந்தே தனுஷ் ஃபேனு. இப்போ என்னன்னா ஆல்ரெடி இப்போ இந்த வருஷத்துலேயே 4 படம் கொடுத்துட்டாரு. 2 படம் டேரக்டராக கொடுத்துட்டாரு, அப்புறம் 3 படம் ஆக்டராக கொடுத்துட்டாரு. இப்போ நாங்கள் ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் என்னன்னா டப்பிங்கில் கொஞ்சம் சரியாக போகாத மாதிரி இருக்குது. ஏன்னா டப்பிங் அவங்க ஹாலிவுட் கண்டுக்காத மாதிரி எப்படின்னா தமிழில் இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம். பட் அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் நார்த் ஆடியன்ஸை கவர் பண்ணுறதுக்காக பண்ண படம் இது. அதனால் அவங்கள கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை பண்ணும். தனுஷ் ஆடியன்ஸாக எங்களை கண்டிப்பாக ரொம்ப சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கு. தென் பார்த்தீங்கன்னா படம் ரொம்பவே நல்லாயிருக்கு. நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தீங்கன்னா ஒரு டப்பிங்கு அப்படியே ஒரு சினிமா லவ்வராக டப்பிங்லாம் பார்ப்பீங்க, இதெல்லாம் லிப்ஸிங்லாம் நல்லா பார்ப்பீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ஒரு மாதிரி அது அன்சாட்டிஸ்ஃபைடாக தான் தோணும். பட் ஆனால் கதை ஒரு ஸ்டோரி வைஸும் சரி, ஆக்டிங் எல்லாருமே பெரட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆனால் முக்கியமாக தனுஷ் சார் ஆக்டிங் எப்படி பண்ணுவாரோ நமக்கே தெரியும். ஆனால் இப்போ அவரை பற்றி முக்கியமாக பேசாமல் பிரகாஷ் ராஜை பற்றி பேசியே ஆகணும். ஏன்னா அவரோட ஒரு சீனுமே ஒரு மாதிரி எமோஷனலாக கன்வே ஆகுது. நம்ம இப்போ அவங்க பார்க்குறவங்களுக்கு அவர் தான் அப்பானா அவர் நம்ம அப்பாவா அப்படின்ற அளவுக்கு அவர் கன்வே பண்ணுறாரு. தனுஷ் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக காமெடி ஒரு ஃபன் என்டர்டெய்னராக ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்க. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஒரு எமோஷ்னலாக ஒரு ஏர்ஃபோர்ஸ் ஆஃபீஸராக மங்கம் பண்ணியிருக்காரு. அந்த டைம் டியூரேஷன்லாம் நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே போய் உக்காண்டிங்கன்னா டைம் போகிறதே தெரியாது. சின்ன இடத்துல லேக் இருக்கும். அந்த நேரத்தில் வந்து ஏஆர்ஆர் மியூசிக் போட்டு அவர் மாதிரி மெல்ட் பண்ணி விட்டுறாரு. மற்றபடி நீங்கள் லேக்னா இப்போ ஆல்ரெடி தனுஷ் சார் வந்து டேக் அவுட் பண்ணி, தனுஷ் சார்ன்றதோட அவர் எங்கள் அண்ணன் தான். தனுஷ் அண்ணன் வந்து ஆல்ரெடி சும்மாவே நல்லா டேக் அவுட் பண்ணி போவார். சப்போஸ் சில லேக் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்ணை முன்னா போதும், அந்த நேரத்தில் ஏஆர்ஆர் வந்து ஒரு மேஜிக் பண்ணிட்டு போயினே இருப்பார். லெவல் ஸ்டஃப் இருக்குது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா எப்பப்பெல்லாம் அந்த ஏர்ஃபோர்ஸ் ஆஃபீஸர் காட்டுறாங்களா அது வந்து ஒரு இந்தியன் சினிமா லெவலுக்கு இல்லை, அது வந்து ஒரு ஹாலிவுட் ஸ்டஃப். அது அப்படி பார்த்தீங்கன்னா மற்றதெல்லாம் நார்மலாக ஒரு லவ் மூவி, மற்ற காலேஜ் போர்ஷன்ஸு அதெல்லாம் நார்மலாக ஒரு ஹிந்தி சைடு அப்படி இருக்க ஒரு ஆல்ரெடி இந்த ராஞ்சனா பார்த்துருப்பீங்கள்ல, அந்த மாதிரியான ஒரு நார்மலான லவ் மூவி தான். பட்டு அந்த ஏர்ஃபோர்ஸு அந்த செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே ஒரு ஹாலிவுட் ஸ்டஃப் லெவலில் இருக்குது. ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓகே 10/9 சம்திங் அப்படின்னு தான். ஏன்னா ஒரு காமெடியாக நார்மலாக ஒரு ஜானரில் தான் போச்சு. செகண்ட் ஹாஃப் ஒரு எமோஷனலாக கன்வே ஆகும்போது கண்டிப்பாக 10/10 கொடுத்தே ஆகணும். இது வந்து நீங்கள் சப்போஸ் நீங்கள் ஒரு சினிமா லவர் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சப்போஸ் இந்த லிப் மூமெண்ட், ஏன்னா ஹிந்தி படம் தமிழுக்கு லிப் மூமெண்ட் அப்படின்றனா நீங்கள் குறைச்சி கொடுத்துக்கலாம். மற்றபடி ஆனால் ஒரு தனுஷ் ஃபேனாக எனக்கு ஃபுல் ரெடி தான் கொடுப்பேன்.